First of all, congratulations to Ram, Sundar and Saravanan. Old Mirchi Biryani ஆறாவது branch இது. So very happy for them. பொதுவாக வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து குவாலிட்டி அதே குவாலிட்டி வந்து எவ்ரிடே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்ச். ஸோ ஆறாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட குவாலிட்டி அண்ட் சக்ஸஸ் வந்து உண்மையிலே அவங்களோட ஃபுட்டில் தான் இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் பிரதர், உண்மையிலே பெரிய விஷயம். இந்த ஷார்ட் டைமில் வந்து ஆறாவது பிரான்ச் எதுவுமே வந்து ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் கிடையாது, அவங்களோட ஓன் பிரான்ச்சஸ் தான். ஸோ விஷிங் தம் மெனி மோர் பிரான்ச்சஸ் லைக் திஸ். ஸோ உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃப்ரீ சாப்பாடு எப்போ நான் அனுப்பிச்சிடுவார் வீட்டுக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். சாப்பாடு வந்து இல்லை, அண்ணா நகரில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ உண்மையிலே அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணுறதே வந்து பெரிய சேலஞ்ச் தான். அதுவும் நல்ல ஒரு லொக்கேஷனில். இப்போ நான் வந்து நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் எல்லாருமே பேசுகிறது என்னென்னா அண்ணா நகரில் ஒரு ரெஸ்டாரண்ட் போடணுன்னு தான் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கன்சியூமர்ஸ் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ப்ளஸ் ஸோ அண்ணா நகர் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ உண்மையிலே நீங்கள் நல்லா பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் இங்கே ரெஸ்டாரண்ட் இங்கே சர்வைவ் ஆகும். ஸோ பட் அவங்க பிரியாணி தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் இங்கே இருக்குது, எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். அது ஓகே. நான் அது என்னென்னா ஆக்சுவலாக வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். பாலா சார் பர்சனலாக இன்வைட் பண்ணார், பட் என்னால் வர முடியல. பட் அதனால தான். ஆமாம், ஏப்ரல்லேருந்து ஷூட்டிங். என்ன இல்லை அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ பார்ட் 2 வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு பார்ட் 1 நல்லா ஓடிடுச்சுன்னா ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். பட் அதெல்லாம் மீறி அந்த படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நான் வந்து பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் மேன் தான். ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது என்னோட லைஃப்பில் என்னோட என்ன சொல்கிறது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஸ்போர்ட்ஸ் மேன் பிடிச்சிருக்கா, ஹீரோ பிடிச்சிருக்கா, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. இல்லை, அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண. இப்போ லாஸ்ட் ஈவெண்ட் கூட ST80 வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரியே நிறைய இப்போ அயன்மேன் பண்ணும்போது நிறைய ஃபஸ்ட் அயன்மேனுக்கும் இந்த அயன்மேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் என்னென்னா ST80 நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ், அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது. ஸோ நான் போய் அந்த ST80 அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லெட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகப்படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக மெடல் அடிப்பாங்க. விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க, மக்களே வந்து பேசுகிறாங்க. ஒரு ஆக்டர் நீங்கள் எப்படி பாருங்க? இல்லை, விமர்சனம் வந்து எல்லாமே வந்து இட்ஸ் வெரி நேச்சுரல். இப்போ வந்து அது பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பாக நல்லா இருந்தால் அது ஓட. ST80 வந்து நான் வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன். நான் இப்போ வந்து அந்த என்னோடய ஜெர்சியில் ST80 போடுறது வந்து இட்ஸ் நாட் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு பே பண்ணுறதோ அது கிடையாது. பட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு தமிழ்நாடுல ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒன்று நடத்துனாங்க, நம்ம CM ட்ராஃபி மாதிரி. ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்தியாவிலே நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்டாக இந்த ஏஜ் குரூப்பில் பண்ணது வந்து நம்ம ST80 தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அந்த ஒரு ST80 அசோசியேட் பண்ணி நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறதுல வெரி ஹாப்பி. இல்லை, அது வந்து இட்ஸ் ஒரு அவேர்னஸ் தான். இப்போ ST80 வந்து தனி பாடி, அதுக்கு அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. பட்
நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பெருமையாக இருக்கும், நம்ம வந்து எஸ்டிஐடியோட அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சு வந்து இப்போ வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லேக்ஸோ சம்திங் க்ரோஸோ வந்து ஃபைன் வராங்க, அது கூட அவார்டாக தான் ஃபைன் வராங்க. அதையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க, அது சரியா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் தான், ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சுட்டு வராங்க, இவங்க யாரும் கையில் எடுத்து கொடுக்கல. ஆனால் வந்து அதுலேயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டேக்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான். இப்போது எனி ப்ரொஃபஷன் அட்ராக்ட்ஸ் டேக்ஸ் தான். அது வந்து இட்ஸ் எ ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ். அதில் போய் நம்ம வந்து இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்மேன், நீ டாக்டர் அப்படின்னு சொன்னேன்னா டாக்டருக்கு இன்னும் நம்ம உயிர் காப்பாற்றுறவங்க, அவங்களுக்கும் டேக்ஸ். முன்னாடியெல்லாம் டேக்ஸ் இல்லை, இப்போ எல்லாருக்குமே டேக்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ காமன் கிரவுண்ட். இந்தியாவில் ரெப்ரஸ் பண்ணி விளையாடுனா தான் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்களே, அப்போ பிரச்சனை இல்லை. அடுத்த இவர் வந்து ஹோட்டல் வந்து ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால் விஜய் சார் அடுத்த பேசுவார். இது வந்து 6th பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. சரவணன், சுந்தர் சார், ராம் சார். டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. அவங்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இங்கேருந்தே போவோம். தேங்க்யூ. இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம் சேர்ந்து. First, congrats to congrats to Old Mirchi 6th branch. அதுவும் அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ் பிரதர். இவங்களோட டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்பைஸ், அந்த மிர்ச்சின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பைஸ் நம்ம நாட்டிலே இருக்கும் வெளியில் போகிற வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. ஓகேண்ணா, நீங்கள் பேசுங்க. இங்கே வந்து எல்லாத்துக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. எங்கள் 6வது கிளையை திறந்து வைக்கிறதுக்காண்டி வந்து ஆர்யா சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சார்பாகவும் எங்கள் ஊழியர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை வருஷம் 15 வருஷமாக சப்போர்ட் பண்ண இந்த மக்கள் உங்கள் அண்ணா நகருக்கு வந்திருக்கோம். இங்கேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சாப்பாடு பற்றி ஐயோ வேணாம்.